இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை பழனி முருகன் கோயில்ல ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின தகவல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி முருகன் கோயில்ல வந்து 296 பல்வேறு வகையான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. 8வதுல இருந்து டிகிரி படிச்ச எல்லாருக்குமே வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புல வந்து வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல இருந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், ஜூனியர் அனலிஸ்ட், டெக்னீசியன், ஸ்வீப்பர், வாட்ச்மேன், ஹெல்பர் போன்ற பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பின்படி பாத்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 7 காலி பணியிடங்கள் இருக்கு. அதுக்கு மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிக்கெட் சேல்ஸ்மேன் சீட்டு விற்பனையாளர் பாத்தீங்கன்னா 13 காலி பணியிடங்கள் இருக்கு. அதற்கான கல்வி தகுதி அப்படின்னா 10வது படிச்சிருந்தாலே போதும். இதற்கான சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,500 ரூபாயில இருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரியே சத்திரம் காப்பாளர், சத்திரம் வாட்ச்மேன் அப்படின்ட்டு 16 போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 18,500 ரூபாயில இருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் தான் வந்து இதுக்கும் கல்வி தகுதி. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சுகாதார மேஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் பாத்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான சம்பளம் அப்படின்னா 15,900 ரூபாயில இருந்து 50,040 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதி பாத்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், வேற எந்த ஒரு கல்வி தகுதியும் தேவையில்லை. அதே மாதிரியே சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா மற்ற உப கோயில்கள்லையும் வந்து ஒரு 2 பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் அதே சேலரி தான் 15,900 ரூபாயில இருந்து 50,400 ரூபாய் வரைக்கும் சேலரி, தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். அடுத்தது பூஜை காவல் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான சம்பளம் அப்படின்னா 11,600 ரூபாயில இருந்து 36,800 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கெல்லாம் கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 57 போஸ்ட் வந்து காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 15,900 ரூபாயில இருந்து 50,400 ரூபாய் வரைக்கும் இருக்கும். கல்வி தகுதி எதுவும் இல்ல, தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். அதே துப்புரவு பணியாளர் பாத்தீங்கன்னா மத்த உப கோயில்கள் உப நிறுவனங்கள்ல ஒரு 104 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 31,500 ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும். அடுத்தது கால்நடை பராமரிப்பு ஒரு 2 போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சம்பளம் பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 31,500 ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதி பாத்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் இந்த கால்நடை பராமரிப்புக்கு. அடுத்தது உதவி யானைப்பாகனுக்கான உதவியாளர் பாத்தீங்க அப்படின்னா உப கோயில்ல கேட்டிருக்காங்க. ஒரு காலி பணியிடம் இருக்கு. சம்பளம் 11,600 ரூபாயில இருந்து 36,800 ரூபாய் வரைக்கும். இதற்கான கல்வி தகுதி அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே யானையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த திறமை இருக்கணும். அடுத்ததா சுகாதார ஆய்வாளர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா உப கோயில்கள்ல வந்து ஒரு பணியிடம் இருக்கு. அதற்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 35,600 ரூபாயில இருந்து 1,12,800 ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா மினிமம் 8வது நீங்க படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும். அடுத்தது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து ஏதோ ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மொத்தம் 252 பணியிடங்கள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்பவாதிகள் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கான பணியிடங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வந்து ஒரு போஸ்ட் இருக்கு. சம்பளம் 36,700 ரூபாயில இருந்து 1,16,200 ரூபாய் வரைக்கும். இதுக்கான கல்வி தகுதினா பிஇ ஆர் பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல நீங்க பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரியே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்ல பாத்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்கு. இதற்கான சம்பளமும் 36,700 ரூபாயில இருந்து 1,16,200 ரூபாய் வரைக்கும். இதற்கான கல்வி தகுதி அப்படின்னா பிஇ பிடெக் இன் சிவில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அடுத்ததா ஜூனியர் இன்ஜினியர் ஆட்டோமொபைல்ல ஒரு வேகன்சி இருக்கு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். சோ இதற்கு எல்லாமே சேலரி பாத்தீங்க அப்படின்னா 35,900 ரூபாயில இருந்து 1,13,500 ரூபாய் வரைக்கும் சேலரி வந்து கொடுத்திருக்காங்க. அதே ஜூனியர் இன்ஜினியர் மெக்காட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பலாம் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். மெக்காட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து டிப்ளமோ படிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த சூப்பர்வைசர் சிவில் 3 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கான சம்பளம் 20,600 ரூபாயில இருந்து 65,500 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சிவில்ல டிப்ளமோ முடிச்சவங்க இந்த சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்தது சூப்பர்வைசர் மெக்கானிக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 போஸ்ட் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 போஸ்ட் இருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்ததா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல்லையும் கேட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது கணினி இயக்குபவர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வந்து ஒரு 3 பேர் கேட்டிருக்காங்க. இதற்கான சம்பளம் 20,600 ரூபாயில இருந்து 65,600 ரூபாய் வரைக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆய்வக நுட்புணர் லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சோ ஒரே ஒரு காலி பணியிடம் இருக்கு. சம்பளம் பாத்தீங்கன்னா 35,400 ரூபாயில இருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும். சோ இதற்கான கல்வி தகுதி பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நீங்க முடிச்சிருந்த கெமிஸ்ட்ரி இல்ல பயோ கெமிஸ்ட்ரில வந்து நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து விஞ்ச் ஆபரேட்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. சம்பளம் 16,600 ரூபாயில இருந்து 52,400 ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஐடிஐ நீங்க முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எலக்ட்ரிக்கல் லைசென்சிங் போர்டுல நீங்க பி சர்டிபிகேட் வந்து வாங்கிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மெஷின் ஆபரேட்டர் வந்து ஒரு போஸ்ட் இருக்கு. இதுக்கு சம்பளம் 16,600 ரூபாயில இருந்து 52,400 ரூபாய் வரைக்கும். நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் லைசென்சிங் போர்டுல பி சர்டிபிகேட் வாங்கிருக்கணும். மெஷின் ஆபரேட்டர் பஞ்சாமிர்தம் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க.
ஸோ 11,200 52,400 வரைக்கும் சம்பளம். இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இல்ல ரொபோட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்ல ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்ல. அடுத்தது ஹெல்பர் வந்து 2 பணியிடங்களுக்கு கேட்டிருக்காங்க. 16,200 52,400 வரைக்கும் சம்பளத்துல ஐடிஐ நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் இல்ல ஒயர்மேன் ட்ரேட்ல வந்து நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் லைசென்சிங் போர்டுல நீங்க ஹச் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹெச்டி ஆபரேட்டர்னு ஒரு போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கே நீங்க ஐடிஐ வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேட்ல முடிச்சிருக்கணும். பி சர்டிஃபிகேட் வந்து எலக்ட்ரிக்கல் லைசென்சிங் போர்டுல நீங்க வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டிரைவர் வந்து 2 போஸ்ட் கேட்டிருக்காங்க. 18,500 58,600 வரைக்கும் சம்பளம். நீங்க மினிமம் 8வது பாஸ் பண்ணிருக்கணும். லைட் வெஹிக்கிள் இல்ல ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ் உங்கள்ட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் 1 இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 30 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பத்தை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் வந்து ஒரு போஸ்ட் காலியா இருக்கு. 35,900 வந்து 1,13,500 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வேத ஆகம பாடசாலையில வந்து சைவத்துல வந்து நீங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா சீனியர் அர்ச்சகரா வந்து மினிமம் 5 வருஷம் ஏதாவது ஒரு கோயில்ல வந்து ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமென்ட் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 இயர்ஸ் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். வேத ஆகம பாடசாலையில வந்து நீங்க 4 வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள் இருக்கக்கூடிய பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மலைக்கோயில்ல அத்தியான பட்டர் அப்படின்னு ஒரு பணியிடத்தை கேட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட் 15,900 50,400 வரைக்கும் சேலரி. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரி, ரெலவென்ட் சர்டிஃபிகேட் வந்து ஆகம ஸ்கூல்ல வந்து நீங்க வாங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அர்ச்சகர் வந்து உபகோயில்கள் வந்து ஒரு 2 பணியிடங்கள் காலியா இருக்கு. 11,600 36,800 வரைக்கும் சம்பளம். இதற்கு கல்வி தகுதினா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு வருஷம் நீங்க ஆகம ட்ரைனிங் சென்டர் நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும். 1 இயர் கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நாதஸ்வரம் ஒரு 2 பணியிடங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்ததா தமிழ் உபகோயில்ல ஒரு 2 பணியிடங்களுக்கு கேட்டிருக்காங்க. தாளம் ஒரு 5 போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. மாலைக்கட்டு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு 13 போஸ்ட். ஆக மொத்தம் இந்த தமிழ்நாடு அறநிலைத்துறை சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பில் மொத்தம் 296 பணியிடங்கள் வந்து பழனி முருகன் கோயில் வந்து நிரப்ப இருக்காங்க. ஸோ இதற்கு நீங்க ஆன்லைன் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆஃப்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 8/1/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் வந்து தொடங்கிய தேதி வந்து 5/12/2024 இருந்து 8/1/2025 வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு நீங்க ஆஃப்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். ஒன்னு நேர்ல கோயில்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இல்ல அப்படின்னா போஸ்ட்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பலாம். விண்ணப்பங்களை பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா இணை ஆணையர் செயலர் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்ற முகவரிக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க போஸ்ட்லயும் அனுப்பலாம். இல்ல நேர்ல போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உள்ளவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் சொன்னதுதான். ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் 4 போஸ்ட் அப்ளை பண்றீங்க, 4 அப்ளிகேஷன் நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் 10th 12th டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜெராக்ஸ் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வாங்கி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னா அரசிதழில் பதிவு பெற்ற அலுவலரிடம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் யார்ட்டையாவது நீங்க அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட சைன் வாங்கி இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புல வந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் பாத்தீங்க அப்படின்னா பழனி முருகன் கோயில் மற்றும் அதனுடைய உப கோயில்கள் உப நிறுவனங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதையும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்க பணி செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல எந்த விதமான குற்ற நடவடிக்கைகளும் இல்லை அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டையும் நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க போஸ்ட்ல அனுப்புறீங்க அப்படின்னா அந்த கவர்ல பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றது போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு போட்டு என்ன போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அல்ல ஸ்வீப்பர் அல்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அப்படின்றத போட்டு நீங்க அனுப்பணும் அப்படின்ற ஒரு தகவலையும் இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து இன்டர்வியூ மட்டும் தான், எந்த விதமான தேர்வும் கிடையாது. இன்டர்வியூ மட்டும் வைப்பாங்க. இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவங்கள் பாத்தீங்க அப்படின்னா hrce.in.gov.in மற்றும் palanimurgan.hrce.in.gov.in அப்படின்ற வெப்சைட்ல வந்து நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி 50 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்க இது பண்ணி பழனி முருகன் கோயில்ல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல வந்து நீங்க நேராகவும் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா போஸ்ட்ல வந்து நீங்க அனுப்பலாம். அதுல பாத்தீங்கன்னா பணியிட வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு பணியிட வரிசை எண், அதாவது மேல கொடுத்திருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 39 போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்க வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா வரிசை எண் பாத்தீங்கன்னா 1. ஸோ அந்த 1 வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். அந்த போஸ்ட் நேமையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பணியிட வரிசை எண் அப்படின்றது 1 அப்படின்றது ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தா அந்த இடத்துல ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்றது அந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு நீங்க தெளிவா இணை ஆணையர் செயலர் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் 6,24,601 அப்படின்ற பின்கோட் நம்பரை போட்டு முகவரிக்கு நேரில் அனுப்பணும். இல்ல போஸ்ட்ல அனுப்புனீங்க அப்படின்னா 25 ரூபாய் ஸ்டாம்ப் போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டி நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 8/1/2025 சாயந்தரம் 5:45 மணி வரைக்கும் தான் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த பேஜ் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நேம், தந்தை அல்லது கணவர் பேரண்டோட நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா மார்க் ஷீட்டோ இல்ல டிசில இருக்கிற மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஸோ உங்களுடைய அட்ரஸ் எழுதிங்க, ஆதார் நம்பர்,
வித் ஆதார் ஜெராக்ஸ் கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இணைச்சிருக்கணும். ஸோ மொபைல் நம்பர், மெயில் ஐடியை ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து இணைச்சிருக்கணும். என்ன கம்யூனிட்டின்றது அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா ஏஜ் சர்டிஃபிகேட், ஏஜ் வந்து 18 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுடைய கல்வி தகுதி, நீங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன இருக்கோ, 10th 10th போடுங்க. இல்ல டிகிரி அப்படின்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், இல்ல டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த தகுதி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கரெக்டா ஃபில் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 8/1/2025 நீங்க அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உறுதிமொழி படிவத்தில் வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய பேரண்ட் நேம் எல்லாம் போட்டு சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க போஸ்ட்ல ரூ. 25 ஸ்டாம்ப் போட்டு 8/1/2025 பழனி முருகன் கோயிலுடைய ஆஃபீஸ்ல சேர்ற மாதிரி நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.